அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 20/6/2024 ஆனி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. திரியோதசி திதி காலை 7:50 வரை, பின்பு வளர்பிறை சதுர்தசி திதி. அனுஷ நட்சத்திரம் மாலை 6:10 வரை, பின்பு கேட்ட நட்சத்திரம். சித்த யோகம் மாலை 6:10 வரை, பின்பு பிரபாலிஷ்ட யோகம். கரி நாள். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப வரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய கிரக அமைப்பு. மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் என்றாலும், சந்திரனானவர் 8இல் அமையப்பெற்று சந்திராஷ்டம் இருப்பதால் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய அமைப்புகள், தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். ரிஷப ராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கப்பெற்று 2ஆம் வீட்டில் சாதகமாக இருப்பதும், சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில சாதகமான பலன்கள் கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படும். கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு
கடந்த கால சோதனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு, 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 5ஆம் வீட்டில் சந்திரன் அனுவர் சஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பொருளாதார ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்பட்டு உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதனை உங்கள் தனித்திறமையால் எளிதில் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அதிகாரிகள் ஆதரவு மிக மிக நன்றாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 9ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். 7, 8ல் சனி ராகு சஞ்சரிப்பதால் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நேரமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உடனிருப்பவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். தொழிலில் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்படுவது, வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது, அதன் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எந்தவித நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் உங்கள் ராசிக்கு 3ல் சந்திரன் அனுவர் சஞ்சரிப்பதால் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைத்து லாபகரமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். வேலையாட்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாளைய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மன நிம்மதியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் நாட்களில் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன் 7ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பொதுவாக உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கடந்த கால நெருக்கடிகள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளால் மன அமைதி குறைவு உண்டாகும். குறிப்பாக குரு பகவான் 8ல் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நிலை ஏற்படும் என்றாலும் அதிகாரியிடம் பேசுகின்ற போது வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது, குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. குறிப்பாக எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் வலுவாக சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் சந்திரன் பலமாக இருப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள். உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் தற்போது ஒதுங்கி செல்வதால் நீங்கள் மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் 7ல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டும். கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள் மூலமாக வீண் விரயங்கள் ஏற்படலாம். எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மட்டுமில்லாமல் முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டு அதன் மூலமாக மன அமைதி குறைவு உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வேலை பளு அதிகரித்து அதன் மூலமாக மன அமைதி குறைவு ஏற்படலாம். எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குருவும் 6ல் சூரியன் 11ல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும்.
வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் சற்று விலகி இதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய், 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது அனுகூலமான அமைப்பு என்பதால் எதிர்பாராத தன சேர்க்கை ஏற்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது, பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய், 4ல் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். நீங்கள் வெகுளித்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. வண்டி வாகனங்கள் மூலமாக வீண் செலவுகள் ஏற்படலாம். குறிப்பாக கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகி மன அமைதி குறைவது ஏற்படுவது மட்டுமில்லாமல் வீண் இழப்புகளால் உங்களது சேமிப்பானது குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல மருத்துவ ஜோதிடத்தை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் எந்த ஒரு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரகம் இருந்தால் அவர்களுக்கு பற்களில் பிரச்சனை, பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படும் என்பதனை பற்றி தெள்ள தெளிவாக உங்களுக்கு விளக்க உள்ளேன். ஒருத்தருக்கு முக லட்சணம் என்பது மிக மிக முக்கியங்க. அந்த முக லட்சணத்திற்கு ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய பல் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று. பற்கள் சரிவர இருந்துட்டா அவங்களுடைய முக லட்சணம் நல்லா இருக்கும், முக அழகை தரும். பற்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு முக அழகு பாதிக்கப்படும். ஜோதி ரீதியாக ஒருத்தருடைய உடல் அமைப்புல எலும்புக்கு காரகன் சனி பகவான். அதே சனி பகவான் தான் உங்களுக்கு பல்லுக்கும் காரகன் ஆவார். சனி ஒரு ஜாதகத்துல நல்ல ஆட்சி உச்சம் பெற்று நல்ல கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்ல இருந்து ஒரு நல்ல ஒரு பலமான நிலையில் இருந்தால் அவங்களுக்கு உடல் எலும்பு, உடல் சக்தி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறது மட்டும் இல்லாம பல் சம்பந்தப்பட்ட விஷயமும் நல்ல ஒரு சிறப்பா இருக்கிறது. முக அழகு நல்லா இருக்கிறது. பற்கள் ஒரே வரிசையிலிருந்து நல்ல சிறப்பா இருந்து ஒரு முக அழகை கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட ஏற்படுது. ஜோதி ரீதியாக எலும்புக்கு காரகன் சனி என்பதனால பல்லுக்கும் சனிதான் காரகன் ஆவார். லக்ன பாவம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்றாகும். பல் சம்பந்தப்பட்ட விஷயம். லக்னம் என்பது மேல்தாடையும், 2ஆம் வீடு என்பது கீழ்த்தாடை பற்களையும், 4ஆம் வீடு மறைமுகமாக ஒரு பற்களையும் ஆதிக்கம் செலுத்தும். லக்னம் 2, 4 சனி ஆகியவை பலம் பெற்று இருந்தால் பற்கள் நல்ல சிறப்பா இருக்கிறது. பற்களுடைய அமைப்பு நல்ல சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட கொடுக்கும். இத்துடன் குரு பகவானும் நல்ல சிறப்பா இருந்தால் பற்கள் நல்ல ஒரே வரிசையில நேர் வரிசையில இருந்து நல்லபடியா இருந்து ஒரு முக அழகை தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட ஏற்படுத்தும். சனி ஒரு ஜாதகத்துல பலகீனமாக இருந்து பாவகிரக சேர்க்கை பெற்றாலும், பாவகிரக தொடர்போடு இருந்தாலும், ராகு கேது சேர்க்கை பெற்றாலும், சனி வக்ரகதியில் இருந்தாலும் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும்,
2ஆம் வீட்டுல ஒரு பாவகிரகம் இருந்தாலோ, பாவகிரக பார்வை 2ஆம் வீட்டுக்கு இருந்தாலோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பற்கள்ல வந்து ஏதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், தேவையில்லாத நெருக்கடிகளும் ஏற்படும். லக்னம் 2, 4ஆம் இடங்கள் குரு சனிலாம் பலமா இருந்தா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பல் அமைப்பானது சிறப்பா இருக்கும். சனியானவர் பலகீனமாக இருந்து பாவகிரக சேர்க்கை பெற்றாலும், சனி ஒரு ஜாதகத்துல வந்து லக்ன பாவத்திலேயோ 2ஆம் வீட்லயோ பலகீனமா இருந்து இந்த சாபுத்தி நடைபெற்றாலும், குறிப்பாக 1, 2ல சனி இருக்கிறது மட்டும் இல்லாம சனியும் வந்து கொஞ்சம் பலகீனமா இருந்து உங்களுக்கு வந்து 2ஆம் வீட்லயும் பாவகிரகம் இருந்தால் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்து ஒரு ஜாதகத்துல லக்னம் 2 ஆகிய ஸ்தானங்கள்ல சனி நல்லா பலகீனமா இருந்து அவங்களுக்கு சனி திசையோ சனி புக்தியோ நடப்புல நடைபெற்றால் பற்கள்ல பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, பற்கள் ஏதாவது அடிபடுறது, பல் சொத்தையா வருது, ஏதாவது தேவையில்லாத நெருக்கடிகளாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். லக்னம் சனி வீடு, சனி சூரியன் வீட்டுல இருக்கிறதுலாம் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. மகர லக்னம் கும்ப லக்னக்காரங்களுக்கு இயற்கையிலேயே பாத்தீங்கன்னா பற்கள்ல வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு ஜாதகத்துல சனி போய் சூரியன் வீடான சிம்ம ராசியில இருக்குதோ, சனி போய் ராகுவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை, சதயம், சுவாதி ஆகிய நட்சத்திரத்துல இருக்குதோ, சனி போய் யாரோட ஜாதகத்துல வந்து அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவோட நட்சத்திரம் இருக்குதோ, அதே மாதிரி சனி வக்ரகதியில இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் பல் சம்பந்தப்பட்ட வகையில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு ஜாதகத்துல சனி வந்து லக்ன வீடு, சூரியனுடைய வீடு, சூரியனுக்கு 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்கள்ல வந்து சனி இருக்கிறது, அது மாதிரி இருக்கலாம் கூட பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துறாரு. குறிப்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல வந்து லக்னம் 1, 2ஆம் இடம்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடமும் மிக மிக முக்கியம்னு சொன்னேன். அதே மாதிரி லக்னம் சனி வீடு, சனி இருக்கிற வீடு இதெல்லாம் வச்சு நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜலராசியில வந்து கேது சேர்க்கப்பட்டு சனி இருந்தாலும், சனி வந்து செவ்வாய் போன்ற பாவகிரகங்களால் பாதிக்கப்பட்டாலும் தான் உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து கற்கள் வந்து அது வந்து பற்கள் வந்து கரு நிறமா இருக்கிறது, பற்கள் வந்து கருத்து போகக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பற்களை பத்தி பார்க்கின்ற பொழுது குரு ஜலராசியில் அமையப்படுறது, அது மட்டும் இல்லாம பாவிகள் பார்வையோடு இருக்கிறது, சனி வந்து பாத்தீங்கன்னா பலகீனமா இருந்து செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய பார்வையோடு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பல் சம்பந்தப்பட்ட வகையில வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு லக்னம் 2, 4 ஆகிய ஸ்தானங்கள்ல சனி பலகீனமா இருந்தோ, சனி வக்ரகதியில் இருந்தோ, அதுக்கு ஒரு சுபகிரக பார்வையெல்லாம் இல்லாம இருந்தால் அவங்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்புகள் ஜாதக ரீதியாக உண்டு. ஒருத்தர் எந்த லக்னத்துல பிறந்தாலும் எந்த ராசியில பிறந்தாலும் சரிங்க, லக்ன பாவம் என்பது மிக மிக முக்கிய கிரகம். இந்த லக்ன பாவத்துல சனி பலகீனமா இருக்கிறது பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுது. நேர்களே, சனியால் ஏற்படக்கூடிய விளைவுகளால் பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுகிறது. இதற்கு பரிகாரமாக ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு பண்றது, அங்கு அடுத்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு சில பலமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியா உண்டு. சனிக்கு எவ்வளவுக்கு பரிகாரம் செய்யறீங்களோ அவ்வளவுக்கு பல் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். நேயர்களே இதுவரை பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் யாருக்கு ஏற்படுது என்பதை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.